ஸோ ஃபாதர் அண்ட் சன். கரெக்டா? ஸோ இப்போ 14 இயர்ஸ் எகோ அவங்களோட ரேஷியோ என்னன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு 3 டைம்ஸ் ஆஸ் த ஏஜ் ஆஃப் இஸ் சன். அப்படின்னா 3 டைம்ஸ்னா இவங்களுக்கு 1னா இவங்களுக்கு 3. ஓகேவா? ஸோ இது வந்து 14 இயர்ஸ் எகோ. கரெக்டா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்போனா ப்ரெசன்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்களா? நவ் அப்படின்றது ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ தட் மீன்ஸ் ப்ளஸ் 14 இயர்ஸ் கழிச்சு. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க ட்வைஸ் ஆஸ் ஹிஸ் ஹோல் சன். ஸோ ட்வைஸ் அப்படின்றப்போ இவங்க ஒன்றுனா இவங்க ஃபாதர் வந்து 2. ஓகேவா? தென் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன். அதாவது ஃபாதரையும் சன்னையும் ஆட் பண்ணி எத்தனை ஏஜ்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ ஓகே முதல்ல நம்ம ஏஜை கண்டுபிடிப்போம். ஸோ எகெயின் சேம் டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? ஸோ இங்கே 3க்கு 1னா டிஃபரன்ஸ் 2. ஸோ இங்கே 1 அப்போனா என்ன பண்ணுவோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ 2 2s are 4 1 2s are 2. ஓகே ஆயிடுச்சா? இப்போ நம்ம யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 பேரோட கூட்டு தொகைன்னு கொடுத்துருக்கறனால எது எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா இப்போ 4 தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ 4க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் 1 பார்ட் தான். 2க்கும் 1க்கும் டிஃபரன்ஸும் 1 பார்ட் தான். அப்போ 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை வருஷம்னு காட்டுது 14 இயர்ஸ். கரெக்டா? அப்போ கொஸ்டின் வந்து ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ அப்போ 2 பார்ட் இஸ் ஈக்குவல் டு அவருக்கு ஏஜ் என்னவா இருந்திருக்கும் 14 into 2 28. சாரி 4. ஓகே நம்ம ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து பார்க்க கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோமோ அதுதான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4:2. ஸோ அப்போ ஈஸியாக இது எப்படி போடலாம் அப்படின்னா ரெண்டுமே ரேஷியோல தானே இருக்கு. ஸோ அப்போ இதை 4 into 14ன்னு போடணும், இதை 2 into 14ன்னு போடணும். ஸோ தனித்தனியாக கேட்டிருந்தாங்கன்னா இவங்களது இல்லைன்னா இவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க 2 பேரையும் ஆட் பண்ணி கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ டைரக்டா நம்ம இதை பிளஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ 4 + 2 என்னது 6. அப்போ 6 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 6 into 14. ஓகேவா? ஸோ 84 இயர்ஸ். அப்படி உங்களுக்கு புரியலனாலும் நீங்க தனித்தனியா கூட போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவரோட ஏஜை கண்டுபிடிச்சிக்கலாம் 4 into 14. தென் அவங்க சன்னோட ஏஜ் 2 into 14. ஓகேவா? இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 56. தென் இவங்க வந்து பாத்தீங்கன்னா 28. ஸோ இதை எகைன் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னதான் வரும் 84 இயர்ஸ். பட் நம்ம கொஷின்ல தனியா ஃபாதர் இல்ல சன் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இப்படி போடலாம். 2 பேரோட கூட்டு தொகைன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிட்டோம். இதே கொஸ்டின் எல்லாமே சேமா கொடுத்துட்டு அவங்க 2 பேரோட வயது வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ 4 - 2 2. அப்போ 2 பார்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வயது வித்தியாசம். இதுல கூட்டு தொகைன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் ஒரு சம் ஹோம்ஒர்க் தரேன், எழுதிக்கோங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நாளைக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த மாடல் முடிஞ்சது. நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இந்த ஹோம்ஒர்க் சம் மட்டும் எழுதிக்கோங்க, நாளைக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? தி ஏஜ் ஆஃப், இதுவும் குரூப் டி கொஸ்டினா, தி ஏஜ் ஆஃப் ஃபாதர் 6 years ago was 6 times
6 times of his daughter. 3 years hence, the father will be thrice as old as his daughter. What is the percentage of daughter? So daughter ஓட percentage என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு தந்தையின் வயது 6 வருடத்திற்கு முன்பு அவரது மகளின் வயதை விட 6 மடங்கு அதிகம். ஓகேவா? அடுத்து 3 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகளை விட 3 மடங்கு அதிகம். எனில் மகளின் தற்போதைய வயது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்பு பின்பு இருக்கு. ஓகேவா? சோ நடுவுல இருக்கிறதான் தற்போதைய வயது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆப்ஷன்ஸ் தரேன். தெரிலனாலும் நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்தோடனே ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. 15 இயர்ஸ், 12 இயர்ஸ், 17 இயர்ஸ், 20 இயர்ஸ். வெரி குட். 12 இயர்ஸ் கரெக்ட். ஓகேவா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அப்படி யாருக்குன்னா தெரிலனா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்தோடனே சொல்லுங்க, சாட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தனியா சொல்லி தரேன். ஓகேவா? பட் ட்ரை பண்ணுங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாடல் போலாம். ஓகே, காப்பி பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் எழுதி போடுறேன். நெக்ஸ்ட் மாடல் பாருங்க. இது வந்து டெக்னீஷியன் கொஸ்டின். ஓகேவா? अभी
got married 10 years ago. Now her age is 1/5 times her age at the time of marriage. Her son's present age is 1/10 of her present age. Find her son's present age. அப்போ பையனோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தமிழ்ல அபி 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இப்போது அவரின் வயது 1 திருமணத்தின் போது இருந்த வயதை விட 1/5 மடங்கு. அதிகம். அவளின் வரணும். அவளின் தற்போதைய அவளின் மகனின் தற்போதைய வயது அபியின் தற்போதைய வயதை விட 10ல் 1 பங்கு. தமிழ் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. 10ல் 1 பங்கு எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின் நான் சொல்லி தரேன் பாருங்க. சோ அபி காட் மேரிட் 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அண்ட் இப்ப அவளுக்கு என்ன ஏஜ்ன்றது டைம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சோ இப்ப குழந்தை இது அப்படியே இருக்கட்டும். நம்ம முதல்ல அபிதை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? சோ அபிய 2ஆ பிரிச்சுக்கலாமா? பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். ஓகேவா? சோ இந்த பிஃபோர் மேரேஜுக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10 years. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றோம். அதனால 10 years. இது மாறாது. கரெக்டா? ஆனா இப்போ அவளோட ஏஜ் எத்தனை டைம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க? இங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 1/5 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை நம்ம முதல்ல ஃப்ராக்ஷனா மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறமா இது கூட பிளஸ் பண்ணணும். ஸோ 1 × 5 5 + 1 6. அப்போ இது ஃப்ராக்ஷன்ல எப்படி வரும்? 6/5 அப்படின்னு வருமா? இப்போ இந்த 6/5 தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேஷியோல எழுத போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல பாருங்க. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. அப்பனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட ரேஷியோ என்னவா இருந்திருக்கும்? 5. கண்டிப்பா கல்யாணம் ஆனது அதிகம். கரெக்டா? வயசு அதிகம். அப்போ
நம்ம இது என்னன்னு எடுத்துக்கிறோம் 6. ஓகேவா? ஸோ டைரக்டா கொடுக்காம இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இப்படிதான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்ததை ஃப்ராக்ஷனா மாத்திக்கணும். மாத்திட்டு சின்ன நம்பரை ஃபர்ஸ்ட் போகணும். அதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு கரெக்டா? அப்பனா சின்ன நம்பர் வந்து பிஃபோர் மேரேஜ். ஸோ 5:6. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பார்ட்டோட டிஃபரன்ஸ் தான் என்னது? 10 இயர்ஸ். கரெக்டா? அப்போ 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 10 இயர்ஸ் அப்படின்னா இப்போ கொஸ்டின் வந்து பிரசன்டேஜ்ன்றது ஆஃப்டர் மேரேஜ். கரெக்டா? பிராக்கெட்ல வேணா பி போட்டுக்கோங்க. அப்போ அவளுக்கு பிரசன்டேஜ் இப்ப என்னவா இருக்கும்? 6 into 10 60. ஸோ அபியோட வயசு இப்ப எவ்வளோ? 60. சரியா? அடுத்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஹர் சன்ஸ் பிரசன்டேஜ் இஸ் 1/10 ஆஃப் ஹர் பிரசன்டேஜ். அதாவது மகனின் தற்போதைய வயது அபியோட தற்போதைய வயதை விட 10ல் ஒரு பங்கு. இட் மீன்ஸ் 1/10. கரெக்டா? அப்போ சன்னோட ஏஜ் என்னவா இருக்கும்? 60 into 1/10. 10ல் ஒரு பங்கு. ஸோ அப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ அவன் பையனோட ஏஜ் என்னவா இருக்கும்? 6 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃப்ராக்ஷனா மாத்தி கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ற வரைக்கும் தான் கஷ்டம். ஓகேவா? அதாவது அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா போதும், அதுக்கப்புறம் நார்மல் தான். ஓகேவா? புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாடல்ல நான் ஒரு சம் தரேன், சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியும். சேம் இதே மாடல் தான், அந்த டைம்ஸ் 2 இயர்ஸ் மட்டும்தான் மாறும். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க, அதை நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே தான் வருது, அதனால தான் நான் அப்படியே எரேஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். கண்டென்ட்டை மட்டும் மாத்திக்கோங்க. ஓகேவா? டேட்டா மட்டும் தான் மாறுது. இது அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே எக்ஸாம் தான், ஷிஃப்ட் மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க பேர் மட்டும் என்னன்னு மாத்திருக்காங்கன்னா நித்யான்னு மாத்திருக்காங்க. அவ்வளவுதான். நித்யா got married 6 years ago. ஓகேவா? Now her age is 1/4 times her age at the time of marriage.
her son's present age is 1/5 of her present age. Then find her son's present age. அவ்வளவுதான். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ தமிழ்லையும் நித்யா 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இருந்த வயதை விட 1/4 மடங்கு அதிகம். அதே மாதிரி மகனோட வயது எத்தனை மடங்குன்னு பார்த்தீங்கன்னா 5ல் 1 பங்கு. நான் ஆப்ஷன்ஸ் எழுதி போடுறேன். 12, 10, 6, 8. அதே பேட்டர்ன் தான். அந்த வெறும் டேட் அமௌண்ட் மட்டும்தான் மாத்திருக்கேன். ஆன்சர் சொல்லுங்க பாப்போ போட்டு. வெரி குட், கரெக்ட். ஸோ எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. யாருக்காச்சும் ஆன்சர் வரலன்னா சொல்லுங்க. எல்லாருக்குமே 6 வந்துச்சா? சேம் அதே தான். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 1/4 எப்படி எழுதலாம்? 4 + 1 5, 5/4. ஓகேவா? அப்போ பிஃபோர் மேரேஜ் 4 இருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் 5 இருக்கும். ஸோ எத்தனை இயர்ஸ் எகோ அப்படின்னா 6. அப்போ 1 பார்ட் தான் 6. கரெக்டா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ அவளோட ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்ன ஏஜா இருக்கும்? 30. ஸோ அப்போ நித்யாவோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸா இருக்கும். இப்போ சன்னோட ஏஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1/5. அப்போ 1/5 × 30 இஸ் ஈக்குவல் டு 6 இயர்ஸ். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஈஸி தான். அது கொஷின் தான் ரொம்ப பெருசா இருக்கு படிக்கிறதுக்கு. ஓகேவா? பட் ஆனா ஒரே மெத்தட் தான். சரியா? இந்த மாடல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? எரேஸ் பண்ணிடுறேன். இது நெக்ஸ்ட் மாடல். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கொஷின் எழுதிக்கோங்க. த்ரீ டைம்ஸ் the present age of P is 25 years more than the present age of Q. After 10 years, twice the age of Q will be 18 years
less than thrice the age of P. Find the present age of Q. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் மாடல். சரியா? சொல்லித்தர கொஸ்டின் முதல்ல எழுதிக்கோங்க. P இன் தற்போதைய வயதை மூன்று மடங்கு என்பது Qவின் தற்போதைய வயதை விட 25 வருடங்கள் அதிகம். பத்து வருடங்களுக்கு பிறகு Qவின் வயதை 2 மடங்கு என்பது Pயின் வயதை 3 மடங்கு என்பதை விட 3 மடங்கு என்பதை விட 18 வருடங்கள் குறைவு. எனில் Qவின் தற்போதைய வயது என்ன? எழுதிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை இப்ப நம்ம அப்படியே ஈக்குவேஷனா மாத்த போறோம். சரியா? இப்ப கவனிங்க. 3 times the present age of P is அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 times of present age of P. P நம்ம இப்போ Pனே வச்சுப்போம். ஓகேவா? ஸோ P 3 timesனா 3 மூன்று மடங்கு. Pயின் தற்போதைய வயதின் 3 மடங்கு என்பது. ஓகேவா? அடுத்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? more than the present age, sorry, 25 years more than the present age of Q. அப்படின்னா என்னன்னா Qவோட பிரசன்டேஜோட எத்தனை வருஷம் அதிகம்? Qவின் தற்போதைய வயதை விட 25 வருடங்கள் அதிகம். இப்போ ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோமா? இப்போ இது எல்லாமே பிரசன்டேஜ். ஓகேவா? ஸோ Pயோட 3 times ஆஃப் பிரசன்டேஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா Qவோட இப்ப இருக்கிற பிரசன்டேஜ 25ஆல கூட்டினா என்ன வருமோ அது இதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஆஃப்டர் 10 இயர்ஸ்ன்றப்போ பியோட தற்போதைய வயது இது, கியூவோட தற்போதைய வயது. கரெக்டா? ரெண்டு சைடும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 10ஆல ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ நான் இங்க என்னன்னு போட போறேன்னா P plus 10. அதே மாதிரி இங்கேயும் Q plus 10. ஸோ ஒருத்தங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும் வயது இன்க்ரீஸ் ஆகும்போது. கரெக்டா?
ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் 10 இயர்ஸ் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் கியூ வில் பி. ஸோ ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் கியூ அப்படின்னா கியூவோட வயதை என்ன பண்ணுமா, 2 மடங்கு பண்ணும். ஓகேவா, 2 மடங்கு. கியூவின் வயதின் 2 மடங்கு என்பது பியின் வயதில் 3 மடங்கு என்பதை விட. அப்போ இங்கேயும் நம்ம அதை என்ன பண்ணோம், த்ரைஸ் பண்ணோம். ஓகேவா, த்ரைஸ் த ஏஜ் ஆஃப் பி. அண்ட் எக்ஸ்ட்ரா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, 18 இயர்ஸ் லெஸ் தென் சொல்லியிருக்காங்களா. அப்போ மோர் தென்னா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரணும், லெஸ் தேன்னா இங்க மைனஸ்ல வரணும், லெஸ் தென் 18. இப்போ ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க, புரியும். இங்க பாருங்க, ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஸோ 10 இயர்ஸ்ன்றனால ரெண்டு சைடுமே நம்ம பிளஸ் பண்ணிக்கிட்டோம், ஆஃப்டர்ன்றனால ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் கியூ வில் பி. ஸோ அப்போ இது 10 இயர்ஸ் கழிச்சு வர வயசு, கரெக்டா. இப்போ அதோட 2 மடங்கு ட்வைஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 18 இயர்ஸ் லெஸ் தேன். 18 இயர்ஸ் லெஸ் தேன் அப்படின்றனால நம்ம இந்த சைடு என்னன்னு போடுறோம், மைனஸ். ஓகேவா, ஸோ 18 இயர்ஸ் லெஸ் தேன் த்ரைஸ் த ஏஜ் ஆஃப் பி. ஸோ எகைன் பியோட ஏஜ் அதே சேம் தான், பியோட வயசு நம்ம பி பிளஸ் 10 போட்டிருக்கோமா. ஸோ த்ரைஸ்ன்றனால நம்ம இங்க என்னன்னு போட்டிருக்கோம், 3. ஓகேவா, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூவோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு பிராக்கெட்லாம் இருக்கிறனால நம்ம இதை முதல்ல சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பிராக்கெட் இருக்கனால இந்த 3 ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஓகேவா, அப்போ என்னன்னு வரும், 3p plus 30 minus 18 is equal to 2q plus 20. இப்போ பாருங்க, பியும் கியூவும் ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று, ரெண்டுமே ஒரே இதா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒன்று பி இன்னொன்று கியூ வரும்போது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி 3pக்கு நான் ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கேனா. ஸோ 3pயோட ஏஜ் என்னது, q பிளஸ் 25. ஸோ இப்போ இந்த q பிளஸ் 25 நான் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன் 3pக்கு பதிலா. ஓகேவா, அப்போ என்ன வரும், q plus 25 plus 30 minus 18 is equal to 2q plus 20. இப்போ புரிஞ்சா. இப்போ பாருங்க, ஸோ இப்போ நம்பர்லாம் முதல்ல சால்வ் பண்ணிடலாமா. ஸோ இந்த q இந்த சைடு போச்சு, இங்கே தான் பெரிய 2 q இருக்கு, இங்கே ஒரு q இருக்கு. ஸோ இந்த சைடு போச்சுன்னா இங்கே என்னவா மாறிடும், q. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 30 plus 25 55, then 55 minus 18, எகைன் நீங்க பிளஸ் 20 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறிடும், மைனஸ் 20. கரெக்டா, அப்போ இப்போ இது மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ். அப்போ 55 மைனஸ் 38 இஸ் ஈக்குவல் டு கியூ. அப்போ கியூவோட வேல்யூ என்னது, 17. ஸோ நமக்கு கொஷினும் என்ன, நமக்கு கொஷினே கிடைச்சிருச்சு, கரெக்டா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, கியூவோட தற்போதைய வயது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பெர்சன்டேஜ் கியூன்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ கியூவோட வேல்யூ என்னது, 17 இயர்ஸ். ஓகேவா, நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the 3 times the percentage of p is. ஸோ பெர்சன்டேஜ்ல 3 times அப்படின்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ 3p is equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கான், 25 years more. மோர்னு கொடுத்தா பிளஸ் பண்ணோம், லெஸ்ன்னு கொடுத்தா மைனஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ 25 years more than the present age of q. ஸோ q plus 25. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஆஃப்டர் 10 years. ஸோ ஆஃப்டர் 10 years வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சைடுமே 10ஆல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், பிளஸ் பண்ணிக்கணும், கரெக்டா. ஸோ அப்போ இது p பிளஸ் 10 மாறிடும், இது q பிளஸ் 10 மாறிடும். ஓகேவா, ஸோ ஆஃப்டர் 10 years ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் q வில் பி. அப்போ ட்வைஸ்னா இதை டோட்டலா 2ஆல மல்டிப்ளை பண்ணோம், அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 18 years லெஸ் தேன் த த்ரைஸ் த ஏஜ் ஆஃப் p. ஸோ த்ரைஸ்னா 3, லெஸ்ன்றனால மைனஸ் 18. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கிறனால ப்ராக்கெட் கொடுத்துருக்கனால வெளியில் இருக்கிற நம்பர் ரெண்டுக்குமே காமனாக உள்ள மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3p
plus 30 minus 18 is equal to 2q plus 20. கரெக்டா? ஸோ ஆல்ரெடி பியும் கியூவும் இருக்கும்போது ஈக்குவேஷனாக மாறிடும், எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அதனால ஒரே வேல்யூவாக மாற்றுறோம். ஸோ 3pக்கு எனக்கு ஆல்ரெடி தெரியும் q plus 25ன்னு. ஸோ அதுக்கு நான் அதை அப்படியே இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ q plus 25 plus 30 minus 18 is equal to 2q plus 20. இப்போ q ஒரே சைடாக எடுத்துகிட்டு போயிடலாமா? ஸோ இங்கே ஒரு q இருக்குது, இங்கே 2q இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் இந்த சைடு போனால் மைனஸ் ஆகும். ஸோ 2q minus q 1q. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 30 plus 25 55 minus 18. எகைன் அதே மாதிரி இந்த சைடில் ப்ளஸ் 20 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 20 ஆயிரும். ஸோ இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 38. ஸோ அப்போ 55 minus 38 is equal to 17. அப்போ கியூவோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 years. ஓகேவா? ஒருவேளை இதே பி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கியூவோட வேல்யூவை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பி கிடச்சிரும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது க்ளோஸ் ஆயிரும், அதனால ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஹோம்ஒர்க் கொடுத்த சம் சால்வ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் தெரிலனா.